வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பூர்ணம் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. அப்புறமா கருப்பு எள்ளை வறுத்துட்டு அதையும் பொடியாக்கிட்டு அதையும் வந்து ஒரு பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தையும் போட்டு நம்ம திருவி வச்சுருக்க தேங்காவையும் போட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கட்டி பாகம் வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பூர்ணத்தை வந்து நல்லா ஆற விட்டுறணும். அதுக்கப்புறமா 2 கப்பு பச்சரிசி எடுத்து மேல் மாவுக்காக பச்சரிசி எடுக்கிறோம். அதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கை பொறுக்கிற அளவுக்கு தண்ணி சூடு பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டி வச்சு கிளறிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா சூடாக இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்து சப்பாத்தி பதத்துக்கு நம்ம வந்து அந்த மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதோடு வந்து கொஞ்சோண்டு நெய்யும் சேர்த்து பிசைஞ்சிட்டிங்கன்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாவு. பாருங்கள், நானும் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சுடுதண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி பதத்துக்கு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், அப்படியே தட்டி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு உருண்டையாக பிடிச்சி, அதாவது கையில் வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கணும். ஏன்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் தடவிட்டு உருண்டையாக உருட்டி ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு உள்ளங்கையை வச்சு நல்லா ப்ரெஸ் கொடுத்துட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா ரவுண்ட் ஆகிடும். இதில் வந்து உள்ளே வந்து பூர்ணத்தை வச்சு அழகாக மடித்து எடுத்து இட்லி பானையில் வச்சு அவிச்சிட்டோன்னா சூப்பரான நம்மளுக்கு கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டை கிடச்சிரும். பால் ஷேப்லேயும் நம்ம பண்ணலாம் இதை. அதுக்கும் உருண்டையாக நம்ம வந்து உருட்டிக்கிட்டு நம்மளுடைய கட்டவரில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அப்படியே ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே பூர்ணத்தை வச்சு நம்ம வந்து அழகாக பால்ஸ் மாதிரி உருட்டி அதையும் அவிச்சி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான பூர்ண கொழுக்கட்டை வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி தாங்க பண்ணணும். பாருங்கள், மெதுவாக எடுக்கணும். ஏன்னா பிரிஞ்சிடாமல் இருக்கணும். பிரிஞ்சிருச்சுன்னா உள்ளே இருக்க பூர்ணம்லாம் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி மெதுவாக வந்து சாஃப்டாக வந்து தட்டி அழகாக எடுத்து இட்லி பானையில் வச்சுருங்க. இட்லி பானையில் ஒரு வாழை இலையும் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா சூப்பராக அந்த வாழை இலையுடைய மணத்தோட அந்த பூர்ண கொழுக்கட்டை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் வச்சு அவிக்கணும். இப்போ பாருங்கள், பால் ஷேப்லேயும் அப்படியே உருட்டிட்டு அதில் வந்து நடுவில் வந்து நம்ம மாவிளக்கெலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அழகாக குழியாக விழுந்துடும். அதில் வந்து பூர்ணத்தை ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே மேலே இருக்க மாவை எடுத்து விட்டு க்ளோஸ் பண்ணிகிட்டே வரணும். சூப்பராக வந்து நம்மளுக்கு பால் ஷேப்லேயும் பூர்ண கொழுக்கட்டை வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இதையும் இட்லி பானையில் வச்சு அப்படியே அவிச்சு எடுத்துட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் க்ளோஸ் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். ஏன்னா மேலே இருக்க மாவு பிரிஞ்சு வந்துடக்கூடாது. பிரிஞ்சு வந்துச்சுன்னா பூர்ணம்லாம் வெளியில் வந்துடும். அதனால் இந்த மாதிரி அப்படியே உருட்டி எடுத்துகிட்டு நம்ம இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான பூர்ண கொழுக்கட்டை நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்படி தான் வைக்கணும். வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான பால் ஷேப்பில் இருக்க கொழுக்கட்டை வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு, பூர்ண கொழுக்கட்டை. இப்போ இதை வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்ற வேண்டியதான். விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த சோமாஸ் மாதிரி மடித்தேன் இல்லையா, அந்த பூர்ண கொழுக்கட்டை உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக பூர்ணம் வந்து கரைஞ்சி அப்படியே சாக்லேட் மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி தான் செய்யணும். இப்போ பாருங்கள், நம்ம சாமிலாம் கும்பிட்டுட்டோம். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்து.